டெய்லி நான் 2 சிகரெட் தான் அடிக்கிறேன், இல்லை ஸ்லிம் சிகரெட்டுக்கு மாறிட்டேன், இல்லை வேப் தான் பண்ணுறேன், இப்படி தம் அடிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. சிகரெட்ஸில் பல விதம் இப்போ பண்ணுறாங்க. பீடி பிடிக்கிறாங்க, சிகரெட்ஸ் பிடிக்கிறாங்க, இப்போ ஸ்லிம் சிகரெட்ஸ் நிறைய பேர் பிடிக்கிறாங்க, சிகார்ஸ் இருக்குது. பட் இப்படி எந்த விதத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் தவிர வந்து மோர் தென் 100 டைப்ஸ் ஆஃப் வந்து கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது எல்லா காம்பனண்ட் வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணும்போது உங்கள் லங்ஸுக்கு தான் போகுது, உங்கள் லங்ஸை பாதிக்குது, உங்கள் ஓரல் கேவிட்டி பாதிக்குது. அதனால் உங்களுக்கு ஓரல் கேன்சர்ஸ் வரலாம், உங்கள் த்ரோட்டில் கேன்சர்ஸ் வரலாம், உங்களுக்கு லங்கில் கேன்சர் வரலாம், உங்களுக்கு நுரையீரலில் வந்து எம்ஃபைசிமான்னு சொல்லி சிஓபிடின்னு சொல்லி வியாதிகள் வரலாம். அதனால் நுரையீரல் ரொம்ப பலகீனமாகலாம், மூச்சு வாங்கலாம். ஸோ அதனால் சிகரெட் எந்த விதத்தில் நீங்கள் எப்படி கன்சியூம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு நுரையீரல் மற்றும் உங்கள் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய வந்து வரதான் போகுது. வேப்பிங்கில் தான் நிக்கோட்டின் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சால் கூட நம்ம வந்து வெறும் நிக்கோட்டின் மட்டும் பற்றி பேசுறதில்ல. நிக்கோட்டின் தவிர பல விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது நமக்கு அதில். ஸோ எல்லா கெமிக்கல்ஸும் அல்டிமேட்டாக உங்கள் நுரையீரலில் போனால் அது பாதிக்க தான் போகுது. வேப்பிங் பண்ணலாம், சிகரெட்ஸை விட இது பெட்டர் அப்படின்னு வந்து நம்ம வந்து எந்த விதமான முடிவுகளுக்கும் வர முடியாது. ஸோ அதனால் சிகரெட்ஸோ வேப்பிங்கோ வீடியோ ஸ்லிம் சிகரெட்ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் இறுதியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து உங்கள் நுரையீரலில் கடைசியாக பாதிக்க தான். நாளைக்கு 1 அடித்தாலும் சரி 10 அடித்தாலும் சரி உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வரதான் போகுது. அதனால் வந்து தயவு செஞ்சு ஸ்மோக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மோக்கிங் சம்பந்தமான ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்கள் கேவிடி ஹாஸ்பிட்டல் எங்கள் நேராக வந்து நீங்கள் வந்து அணுகி இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு க்யூரை நீங்கள் வந்து கண்டிப்பாக அடைஞ்சிக்கலாம். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து உங்கள் கேள்விகளை எழுப்பலாம்.